சத்தம்? ஐயோ! அம்மா என்னங்க இதெல்லாம் உங்க வேலையா? நீங்க தான் உடைச்சீங்களா? ஏமா சும்மா எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாதமா, அத்தை தான் உடைச்சாங்க. கை தவறி ஏதாவது தெரியாம உடைச்சிட்டாங்களா? இல்லம்மா, தெரிஞ்சேதான் உடைச்சாங்க. என்ன தெரிஞ்சேவா? அப்போ என்னமோ பிரச்சனை இருக்கு. என்னாச்சு மாமா? நீங்களும் அம்மா கூட தானே ஆபீஸ்ல இருந்து வரீங்க? சுரேகா, நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கேம்மா. அந்த நந்தினி நம்ம மொத்த பேருக்கு ஆப்பு வச்சுட்டா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏமா, தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். சூர்யாவுக்கு புத்தி எதுவும் கெட்டு போயிடுச்சான்னு தெரியலம்மா. அந்த நந்தினிய கம்பெனிக்கு புது சிஇஓவா போட்டிருக்கம்மா. அதுவும் இது விஷயமா சூர்யா யாருகிட்டயும் ஒரு வார்த்தை கூட கேட்டுக்கல. அட நம்மள விடுமா, அத்தை கிட்டயே ஒரு வார்த்தை கூட டிஸ்கஸ் பண்ணலாமா? அவெல்லாம் கேட்டுக்கு அவளுக்கு சிஇஓ பதவி ஒரு கேடா? முதல்ல சிஇஓனா என்னன்னு அவளுக்கு தெரியுமாக்கா? அதுக்கு அட்லீஸ்ட் அவளுக்கு ஸ்பெல்லிங் அது தெரியுமா? அதிகபட்சம் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஏஓவா தான் இருக்கும். அவளை போய் எவ்வளவு பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கான். என்ன கொடுமை இதெல்லாம். கேள்விப்படுற உனக்கே இப்படி இருக்கே, நேர்ல பார்த்தா அத்தைக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ என்னங்க சொல்றீங்க? சிஇஓ ஆக்கி அவள அந்த பதவியில உட்காரவே வச்சுட்டானா? உட்கார வைக்கலாமா? அப்படி ஒன்றும் நடக்கல. அத்தையோட டேபிள்ல அவ பேரை மிஸ்ஸஸ் நந்தினி சூர்யா சிஇஓ அப்படின்னு ஒரு நேம் போட பல ரெடி பண்ணி வச்சிருக்கம்மா. அது தகதகன்னு பேர் மின்னுது. அத்தைக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, அப்ப அது மொத்த ஆபீஸ பாத்துருக்கே. கண்டிப்பாமா, அதுதான் இப்ப பிரச்சனையே. அதனாலதான் அத்தை கடுப்பாயிட்டாங்க. நாம அவளை செஞ்சதுக்கு பழி வாங்குறதுக்கு சூர்யா ஏதாவது பண்ணுவான்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. ஆனா அவன் தான் அன்னைக்கே நந்தினிய பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு சவால் விட்டானே. சொன்ன மாதிரி செஞ்சுட்டான். எமகாதக. ஆனா இது நாம இப்படி விட்டுறக்கூடாதுமா. மத்த விஷயம் மாதிரி கிடையாது. ஏற்கனவே வீட்ல அவராஜ்யம் தான் நடக்குது. ஆபீஸ்லயும் அவதான் பெரிய ஆளுனா அப்புறம் நம்மள பிச்சை தான் எடுக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி அவ முதலாளியாகி அவ உத்தரவு போட்டு அதை நாம செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, ஐயோ அப்படிலாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா வந்த உடனே எதையாவது ஒண்ணு சொல்லி எதையாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியே ஆகணுமா? சார் சொன்னா கேளுங்க சார். நந்தினி, நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சார். ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. இதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். பின்னாடி போ. நீங்க வா, முன்னாடி வா. வா என் முன்னாடி வா. முதல்ல வந்து நில்லு. வீட்டுக்கு தானே போனோம், போலாம். இப்ப போலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க திரும்பவும் பழைய மாதிரியே உங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்கு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதெல்லாம் சரியில்லை. இதுல என்ன வேற இழுத்து விடுறீங்க? கண்டிப்பா இதனால பெரிய பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராது நந்தினி. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா கண்டிப்பா பிரச்சனை வரும். முன்னாடி எல்லாம் அப்படிதானே வந்திருக்கு. நடுவுல நான் தான் சிக்குவேன். நந்தினி, நீ ஏதாச்சும் நடந்தா என் கிட்ட வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு உனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டா என்ன அர்த்தம்? சொன்னாதான் இப்படி ஏதாவது பண்ணி விட்டுறீங்களே. இப்போ உங்க அம்மா மனசுல இருக்கிற மொத்த கோவமும் என் மேலதான் திரும்பும். வீட்டுக்கு போனதும் பாருங்க எப்படி பிரச்சனை வரும்னு. என்ன நந்தினி நீ ரொம்ப தைரியசாலின்னு நினைச்ச. மாதவி நீ சப்புன்னு அரைஞ்சன்னு கேள்விப்பட்டதும் பரவாயில்லையே, இவ்வளவு தைரியம் இருக்கு நந்தினிக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. ஆனா இப்ப பார்த்தா நீ ஏன் இவ்வளவு பயந்துட்டு இருக்க? அதுக்காக வம்ப விலை கொடுத்து வாங்க முடியுமா? ஐயோ நந்தினி, உன்னை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருப்ப. நீ நான் சொல்றத முதல்ல கேளு. அந்த சேர்ல போய் உட்காரு ஃபர்ஸ்ட். நான் போக மாட்டேன். நந்தினி ப்ளீஸ், எனக்காக போய் உட்காரு. ப்ளீஸ் 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 போ. நல்ல சமத்து பொண்ணா போய் உட்காரு. போ சார், போய் உட்காரு சார். கம் ஆன் உட்காரு. கம் ஆன். ஏய் நந்தினி, வேண்டாம் சார். சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் அப்ப சார். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொன்னா நீ உட்கார மாட்டேல்ல? நான் எந்திரிச்சு வந்து உட்கார வைக்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இரு, நான் வரேன். வலிச்ச பரவாயில்ல, நான் எந்திரிக்கிறேன். உட்காரியா? உட்காரு. இரு வரேன். இருங்க. அப்ப உட்காரு. நீ போய் உட்காரு, இல்லனா எந்திரிச்சிருவேன். தெரியும்ல என்ன பத்தி. உட்காரு.
நந்தினி வேண்டாம் சார். நான் சொன்னா கேட்க மாட்டேல, எந்திரிச்சு. வேண்டாம் வேண்டாம். இல்ல நான் உட்கார்றேன். உட்கார் உட்கார் உட்காரு. நான் உட்கார்றேன். உட்கார்ந்துட்டேன். ஏய், கம்ஃபர்டபிளா பின்னாடி உட்காரு. வாவ், இப்ப பாக்குறதுக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? இரு, உனக்கு நான் ஒரு போட்டோ எடுத்து காட்டுறேன். வேண்டாம் சார் போட்டோ எல்லாம். என்ன வேணாம், எடுத்து காட்டுறேன். இரு சார், போட்டோ வேண்டாம் சார். அப்படியே இரு. நந்தினி இங்க பாரு, இந்த கேமரால பாரு, இங்க ஸ்ட்ரைட்டா பாரு. நந்தினி வேண்டாம் சார், வேண்டாம் பாருன்னு சொல்றேன்ல. வேண்டாம் சார், போட்டோ வேண்டாம்னு சொல்றேன்ல. நந்தினி இங்க பாரு. ஏய், எங்க பாத்துட்டு இருக்க? இங்க 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 பாரு. எந்திரிக்காத. என்ன என்ன பண்ற? உட்காரு நந்தினி, அப்பதான் ஸ்டைலா இருக்கும். உட்காரு. ஏய், உட்காரு, இல்லைன்னா எந்திரிச்சிருவேன். உட்காரு. இங்க பாரு. ஏண்டி, என் வீட்டு வேலைக்காரி, உனக்கு அந்த சேர் கேக்குதா? எந்திரடி முதல்ல. ஏய், என்ன பண்ற நந்தினி? எங்க பாத்துட்டு இருக்க அப்படி? ஓ, இதான் காரணமா? தாய் குலம் இதான் பாத்துட்டு இருக்கியா? அதான் நான் இப்ப இங்க இருக்கேன்ல. எதுக்கு இப்ப போட்டோ எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க? உட்காருங்க. உட்காரு உட்காரு, இல்லைன்னா எந்திரிச்சிருவேன். சரி, உட்காரு. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பாக்குற? கீழே ஏதாச்சும் விழுந்திருக்கா? இங்க பாரு, நல்லா ஹாப்பியா பாரு. கமான். ஏய், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு. அப்படி இரு. Excuse me, sir. Come. Hey, காரு. Congratulations, madam. புது சிஇஓக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க தலைமையில இந்த கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போகணும். வாழ்த்துக்கள். Very good. அங்க பாரு. Congrats, madam. நீங்க சிஇஓ ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராட்ஸ். ஓகே நந்தினி, இவர் தான் நம்மளோட லீகல் அட்வைசர். இதான் நம்மளோட லீகல் டீம். நம்மளோட பில்லர்ஸ் இவங்க தான். சார், நம்ம கம்பெனிக்கும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நீங்க கொடுத்த ஃபுல் சப்போர்ட் நந்தினிக்கு இனிமே நீங்க கொடுக்கணும். லீகலி இனிமே எந்த ஸ்ட்ரகிளும் நந்தினிக்கு வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா சார்? கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சார், வெரி குட், சூப்பர். என்ன கணபதி, எதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க? வெளியில ஒரே மழை சார். ஓ, மழையா? சரி, நான் உங்களுக்கு போன்ல அனுப்பி வச்ச அதே போட்டோ தானே? அதே போட்டோ தான் சார். வெரி குட், சூப்பர். என்ன சார் இது? இல்ல, நீ சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இங்க வந்து உனக்கு gift பொக்கே எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஏன் சார்பா உனக்கு ஒரு gift. ஓகே, இந்தா. ஓபன் பண்ணி பாரு.
எப்படி பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. கணபதி, இது இனிமே நந்தினியோட ரூம். ஓகே சார். இங்க மத்தவங்களோட போட்டோலாம் இருக்க கூடாது. இங்க இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இந்த போட்டோவை அந்த இடத்துல கொண்டு போய் மாட்டுங்க. ஓகே? ஓகே சார். என்ன கொடுங்க மேடம். அந்த இடத்துல கொண்டு போய் மாட்டுங்க. சார், இதனால எதுவும் பிரச்சனை வருமோ? அதுக்கு தானே உன் கருப்பு சாமியை உன் பக்கத்திலே உனக்கு ஆப்போசிட்டா பாக்குற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இனிமே எல்லாத்தையும் கருப்பு சாமி பார்த்துப்பாரு. அவ்வளவுதானே? நல்லா வச்சிட்டீங்களா? சூப்பர். சார், என்ன நல்லா இருக்கா? அண்ணா இதுவும் அப்படியே அங்க மாட்டிடுறீங்களா? என்ன போட்டோ? குடு குடு சார். குடு நந்தினி. இது என்ன? எதுக்கு ஏன் போட்டோ கொண்டு வந்திருக்க? நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேனே. சார், நான் தான் சொன்னேனே சார், நீங்க எனக்கு சாமி மாதிரி. எப்படி கருப்பு சாமியை பார்த்தா எனக்கு தெம்பும் தைரியமும் வருதோ, உங்களை பார்த்தாலும் வரும். ஓஹோ, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பரவாயில்ல, அப்ப மாட்டிரு. அண்ணா இந்தாங்க, மாட்டிருங்க. ஓகே, சூப்பர். சரி, நீங்க போலாம். ஓகே சார். போய் அங்க உட்காரு. போ நந்தினி. பாத்துக்கிட்டே இரு. ஓகே, உட்கார். மா, இப்ப என்னம்மா பண்றது? அவன் இந்த அளவுக்கு வந்துட்டானா திரும்ப அடங்கவே மாட்டானே. ஒவ்வொரு விஷயத்தையும் வேணும்னே பண்ணுவான். நம்ம அம்மா எம்டியா இருந்த அதே கம்பெனில நம்ம வீட்டு வேலைக்காரி சிஇஓ. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. மாதவி நம்மள பாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் பாத்துறோம். கார்ல யாரு? ஐயா, ஐயா வணக்கம்யா. என்ன கல்யாணம்? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கியா? ஐயா, நீங்க இல்லாம வீடே வெறிச்சு போச்சியா. அந்த டைனிங் டேபிள் கூட பார்த்து பூத்தே போச்சு. அத்தை, ரொம்ப நாள் கழிச்சு மாமா என்ட்ரி. என்ன மழையாங்க? ஆமாங்கய்யா, 4-5 நாளா வெளுத்து வாங்கிருச்சியா. இப்பதாங்க கொஞ்சம் வெறிச்சிருக்கியா. இன்னும் ஏதோ மழை இருக்குன்னு சொல்லிருக்கேன். சரிங்க, நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க மாமா. எப்படி எல்லாரும் அமைதியா எங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சூரிய எங்க ரூம்ல இருக்கானா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா கேக்குறீங்க? ஏய் சுந்தரவள்ளி, என்ன கேக்குற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? போதும் நடிச்சது. என்ன தெரியணும்ப்பா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஓய்யோ, செம்ம நடிப்புமா. மா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே அப்பா பிச்சு உதறாருமா. ஏய், ஒரு நிமிஷம். நானே இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன். ஏர்போர்ட்ல இருந்து நேரம் அங்கதான் வரேன். எங்கேயும் போகல. உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்பதானே எனக்கு புரியும். மாமா பேசுறத பார்த்தா அவருக்கு இங்க நடந்த விவரம் எதுவும் தெரியாது போலயே. அத நான் வேணா விலாவரியா எடுத்து சொல்லட்டுமா? நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்களை இந்த கம்பெனியோட சிஇஓவா ப்ரமோட் பண்ணி என் வைஃப் நந்தினிக்கு நான் கொடுக்க போறேன். அவளே ஒரு படிக்காத தற்குறி. அவகிட்ட கொண்டு போய் பொறுப்பெல்லாம் கொடுத்தா பாப்போம். பார்க்கலாம். என்ன சொல்ற? நிஜமாதானா? அது எப்படிப்பா? சூர்யா உங்ககிட்ட சொல்லாம உங்களுக்கே தெரியாம இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருப்பான்? எடுத்திருக்கானே, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு.
அப்பா உங்களுக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் நந்தினியை சிஇஓ ஆக்கிட்டு அம்மாவை பார்த்தவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கூடிய சீக்கிரம் உங்களை உங்க சேர்ல இருந்து விரட்டி விட்டுட்டு அதுல நந்தினியை உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அத கேட்ட அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா? இவ்வளவுக்கும் சுத்தி எல்லாருமே இருந்திருக்காங்க. அவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு இனிமே இவதான் சிஇஓ, இவகிட்டதான் இனிமே அத்தனை பேரும் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா அப்ப அம்மா யாருப்பா? நீங்களே சொல்லுங்க. அப்பா இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராதுப்பா. நீங்க இப்பவே கம்பெனிக்கு போய் அவளை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்துருங்கப்பா. இப்பவே கையோட போறேன், சரியா? ஏய் கல்யாணம், ஐயா இங்க வா. பரவாயில்லையே, மாமா உடனே ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. ஐயா ஒரு நிமிஷம் வா. சரி போகலாம் ஐயா. நந்தினி, நீ எதுக்கும் பயப்படாத. ஏதோ எனக்கு என் தாய் குலத்து மேல இருக்கிற கோவத்தினாலயோ இல்ல வெறுப்புனாலயோ நான் சத்தியமா இதெல்லாம் பண்ணல. அப்படியெல்லாம் நீ நினைக்காத. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணிருக்கேன், அது உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நான் உன்னை சிஇஓ ஆக்குனது முழு காரணமும் உனக்கு அந்த தகுதியும் திறமையும் டேலண்டும் இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான். சார் நான் இரு 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இவ்ளோ நாளா நான் உன் கூட இருந்து உன்னை அப்சர்வ் பண்ணதுனால நான் சொல்றேன், நீ ரொம்ப ரொம்ப கிளவர், ரொம்ப புத்திசாலி. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம பொறுமை நிதானம்லாம் உன்கிட்ட இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் உன்னோட வார்த்தையால இல்ல, உன்னோட ஆக்டிவிட்டியால நீ மாத்தி இருக்க. உன் கூட இருக்கிறவங்க ஆரம்பத்துல உன்னை இக்னோர் பண்ணலாம், இவளுக்கு என்ன தெரியும்னு உன்னை ஒதுக்கி கூட வைக்கலாம். ஓகே, ஆனா கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்னோட உழைப்ப பார்த்துட்டு அவங்க உன் பக்கத்துல வந்தே ஆகணும். உன்னை கிண்டல் பண்ணவங்க உன் திறமையை அங்கீகரிச்சுதான் ஆகணும். ஏன்னா உன்னோட உழைப்பு அப்படி இருக்கு நந்தினி. இது ஏதோ நான் உன்னை பெருமையா சொல்றேன், ஏதோ நான் உன்னை ஓவரா புகழ்றேன்லாம் நினைக்காத. எல்லாமே உண்மைதான். இல்லனா இவ்வளவு காலமா என் தாய் குலம், என் அக்கா, என் தங்கச்சி கூட்டத்துக்குள்ள உன்னால வாழ முடியுமா? சார் அதெல்லாம் வேற சார். அங்க குடும்பத்துல இருக்கிற 4-5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 4 செவத்துக்குள்ள என்ன வேணா பேசிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனா இது ஒரு கம்பெனி, ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க. இங்க நான் என்ன சார் செய்ய முடியும்? ஐயோ நந்தினி, எத்தனை பேர் இருந்தா என்ன? ஹியூமன் சைக்காலஜிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதெல்லாம் உன்னால தாராளமா முடியும். புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா உருவாக்குறது நிஜமாலே கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, ஆனா இது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. எல்லாமே ஆட்டோமேட்டிக் செட்டப்பா தான் இருக்கு. நீ பொறுப்பை மட்டும் ஏத்துக்கிட்டாலே போதும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். புரியுதா? சார் நீங்க ஈஸியா சொல்றீங்க சார். எனக்கு இங்க என்ன சார் தெரியும்? தெற்கு தெரியுமா, வடக்கு தெரியுமா? ஒருவேளை இதே கம்பெனிக்குள்ள ஒரு கேண்டீனை வச்சு கொடுத்து சமைக்க சொன்னீங்கன்னா நான் நல்லா சமைப்பேன். ஆனா இதெல்லாம் எனக்கு எப்படி? நீ திரும்பவும் அந்த சமையல் வேலையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ மறுபடியும் அங்கேயே போய் நிக்கிற. இத பாரு நந்தினி, எனக்கு தெரியும் திடீர்னு இந்த கம்பெனி சிஇஓ அது இதுன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரதான் செய்யும். அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத பாரு, அதையும் தாண்டி உன் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு பாத்தியா? அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சத்தியமா ஒன்னு சொல்றேன் நந்தினி, பயந்த மனசு வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. நீ முதல்ல ஜெயிக்க வேண்டியது உன்னோட இந்த பயத்தை தான். அத மட்டும் நீ விரட்டி அடிச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, உன்னால கண்டிப்பா எதையும் சுலபமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நந்தினி, இந்த பயங்கிறது ஒரு மோசமான நோய், எல்லாத்தையும் விட ஒரு மோசமான நோய். தைரியமா இறங்கிடணும் நந்தினி. நான் தான் கூட இருக்கல, வரது எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு போயிட்டே இருக்கணும். என்ன அப்படி பெருசா தப்பு நடந்துற போது? அப்படியே நடந்தாலும் போற போக்குல திருத்திக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்னு போக வேண்டியதுதான். இதெல்லாம் தன்னால நடக்கும் பாரு. நீ பாட்டுக்கு இனிமே அடுத்தடுத்த கம்பெனி வேலையை இழுத்து போட்டு செய்யும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நீ பக்காவா ட்ரெயின் ஆயிடுவ. அதுக்கப்புறம் சூர்யா சார் என்ன, இனி யாருமே உனக்கு தேவையில்லை. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும், உங்களை நல்லபடியா பாத்துக்கணும், உங்க பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கணும். அவ்வளவுதான், எனக்கு அது போதும்.